ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி யாத்திரை தமிழ்நாட்டுக்கு வர போறாங்கன்னா அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இந்த யாத்திரையுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கும்? நிச்சயமா இருக்கும், கட்டாயமா இருக்கும். ராகுல் காந்தியோ அல்லது பிரியங்கா காந்தியோ அவர்கள் அரசியல்வாதிகள் என்பது மட்டுமல்ல, 5 தலைமுறை இந்த தேசத்திற்காக உழைத்த ஒரு பெரிய பாரம்பரிய குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கிறவரை பார்ப்பது, அவர்களை பார்த்து வணக்கம் போடுவது கூட அதுக்கு ஒரு கொடுப்பினை வேணும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் வந்தால் வரவேற்பார்கள், அவர்களுக்கு பெரிய மரியாதை தருவார்கள் என்பதை நான் மறுக்கவே மாட்டேன். நோக்கம் என்ன? நோக்கம் வர்றது மக்களை பார்க்கலாமா? மக்களை பார்க்கறது வர்றதே தப்புங்கிறீங்களா? எனக்கு புரியல. தேர்தலுக்கு நோக்கமா? ஏதோ சாதாரணமா வர்றான்னு வச்சுங்களேன். தேர்தல் நேரத்தில் தேர்தல் வரத்தான் செய்வாங்க. இந்தியா முழுக்க அவங்க போறாங்க. அதனால சந்தர்ப்பம் கிடைக்கிற போது வருவாங்க. ஒரே நேரத்தில் நாடு முழுக்க தேர்தல் வந்தால் பரவலாக போக வேண்டியிருக்கும். பகுதி பகுதியாக தேர்தல் வரும்போது எப்போ தேர்தல் வருதோ அந்த பகுதிக்கு தான் அவங்க போக வேண்டிய சூழ்நிலை வரும். அது மறுக்க முடியாது. அதுபோல் இந்த தேர்தல் வர்றதுக்காக வர்றாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் அதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அதுக்காகத்தான் வர்றாங்க அப்படின்றது அல்ல. தேர்தல் காலத்தில் வர்றாங்க, அது உண்மைதான். ஆனால் தேர்தலுக்காக மட்டும்தான் வர்றாங்க இல்லை, அந்த அடிப்படையில் மக்களை சந்திக்க வர்றாங்க. ஓகே, அப்போ தேர்தல் களம் யாரும் எதிர்பாராத வகையில் 26 ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். இது யாரும் நான் எதிர்பார்க்கிறேன். சில மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அதனால எந்த சூழ்நிலையிலும் மாற்றம் வரும் நம்புறேன். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்க வேண்டும். நல்ல மாற்றங்கள் எனக்கு அல்ல, உனக்கு இல்லம்மா, தமிழ்நாட்டு மக்களுக்கு.